ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெக்ஸ்ட் சம். ஒரு பொருள் வந்து 5% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணால் அந்த அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் என்ன ரேஷியோ, அதாவது அந்த பொருள் வந்து 5% லாபத்தில் விற்றா. எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒரு ரவுண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். 100 rupees ஒரு பொருளை வந்து 5% ப்ராஃபிட்டில் விற்றா எவ்வளோ வைக்கலாம்? 100 rupeesல 5% எவ்வளோன்னு கேட்டால் 5 rupees தான். ஸோ 5 rupees. ஸோ அது விற்றா 105 ரூபாய். 105 ரூபாய்க்கு அந்த பொருள் விற்கும். நம்ம அந்த பொருளோட ஒரிஜினல் வேல்யூ அடக்க விலை என்ன? 100 ரூபாய். விற்பனை விலைக்கு 5% லாபம்னா 105 ரூபாய்க்கு விற்றுருவோம். இந்த ரெண்டுக்குமான வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 25 100 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இது 21 5 105. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ ரேஷியோ வந்து ஒரு பொருளை வந்து 5% லாபத்தில் விட்டால் அடக்க விலைக்கும் விற்பனைக்கு விலைக்கும் உள்ள ரேஷியோ வந்து 20:21 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடலாம். செந்தில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய வாட்ச் கைக்கடிகாரத்தை வந்து 1140 ரூபாய்க்கு விற்பனை செய்யும்போது 5% நட்டம் அடைகிறார். 5% லாஸு அப்படின்னா 5% லாபம் வரணும் அப்படின்னா என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1140 ரூபாய்க்கு விற்கும்போது 5% வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டில் விற்றா 5% லாஸ் அப்படின்னா இதில் எத்தனை பர்சன்டேஜ் உள்ளே இருக்குது? 95% தான் இருக்குது. அப்போ இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 95 போட்டிங்கன்னா 1%ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். ஒரு 95 இதில் ஒரு டைம் இருக்கும். பேலன்ஸ் வந்து இதில் 19 இருக்கும். 19ல் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1%ஓட வேல்யூ 12. அப்போ 10%ஓட வேல்யூ 120. 100% வேல்யூ வந்து 1200. அப்போ வாட்சோட ஒரிஜினல் விலை வந்து 1200 ரூபாய். இப்போ என்ன கேட்குறான்? 5% லாபத்தோடு விற்றா என்ன ரேட்டு? இந்த 1200 ரூபாயில் 10% வந்து 120 ரூபா. அப்போ 5% எவ்வளோ? 60 ரூபாய். அப்போ 5% லாபத்தோடு விற்றா 1260 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கலாம்.